இங்கே டாக்டர் ஏ பாலசுப்ரமணியம் ஐயா அவங்க அவருடைய தோட்டத்தில் வந்து பல அரிய வகை மரங்களையும் பல மருத்துவ குணமுடைய மரங்களையும் வச்சுருக்காங்க. அதனுடைய அனுபவத்தை பற்றி சிறப்புகளை பற்றி நம்ம ஐயாட்ட நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு மகத்தான சேவைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் இங்கே வந்து ஒரு 15 ஏக்கர் நிலம் பிடிச்சிட்டு இங்கே மாந்தோப்பு ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வகையான கனி வகைகள்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சா என்ன வளரும் அப்படின்னு ஏன் வராதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வி கேட்டு பல ஊர்கள் இருந்த கனிகள், மரங்கள், மருத்துவ குணம் உள்ளவர்கள், இயற்கை தாவரங்கள் மற்றும் வந்து சலவரிச்சங்கள், இந்த மாதிரி நிறைய தாவரங்களை ஏராளம் 1500 வகையான தாவரங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஒரு தோட்டத்தில் இன்றைக்கி காணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயலானது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இடத்துல போய் 1500 வகையான தாவரத்தை பார்க்குறதுக்கு இனம் கண்டு பேர் போட்டு வச்சு எழுதியிருக்கிற அளவுக்கு யாருமே அவ்வளோ சிறப்பாக செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து ஒரு அடுத்த கல்வியாளர்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் சித்த மருத்துவர்கள் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அடிப்படை கல்வியை பெறக்கூடிய ஒரு ஆதாரமான இடமா இது திகழுதுங்கிறதுல எனக்கு நாளுக்கு நாள் வர்ற மக்களுடைய தொகையை பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. நாம் பெரிய ஒரு செயல் பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் தாவரங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்பெஷீஸ் அப்படின்னு சொல்லி நாம் அரசாங்கம் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு 300 தாவரங்கள் வகையில் இருக்குல்ல, நம்ம இடத்துல ஒரு 60 வகையான அழிந்து வரும் தாவரங்கள் இங்கே பாதுகாக்கிறோம். இங்கே அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தாவரனுடைய மருத்துவ குணங்களையும் நாம் கண்டு ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து மருத்துவ ரீதியாக பொருள்களை தயாரித்து நோயாளிகளுக்கு கொடுத்து அது வெற்றி அடைஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். இது 20 ஆண்டு காலமாக இந்த தொடர் பணியில் இருக்கோம். 1500 வகையான அருந்தாவரங்களை பல இடங்களில் உலகின் பல பாகங்கள்லேருந்து கொண்டு வந்து வச்சு இங்கே வளர்த்தி வச்சதுனால இதை பார்க்குறதுக்கு மக்கள் நிறைய வர ஆரம்பித்தாங்க. இப்போ சொட்டு நீர் பாசனத்தை பற்றி இங்கே பெரிய ஒரு விளக்கம் இருக்குது. இங்கே ஒரு பழத்தோட்டம் அமைத்தல் எப்படிங்கிறத பற்றி ஒரு இருக்குது. இப்படி ஏராளமான தகவல் இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களும் தொடர்ந்து இங்கே வந்துகிட்டே இருக்காங்க. தோட்டக்கலையில் வர்றாங்க, அக்ரிகல்ச்சர் வர்றாங்க. நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கன்சல்டன்சி. அதே சமயத்தில் வந்து சித்த மருத்துவர்களுக்கு யுனானி, ஆயுர்வேதா எல்லா மக்களும் பள்ளி அளவில் இருந்து கூட சிறு குழந்தைங்களுக்கு கூட தாவரங்களை பற்றி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் தாவரங்கள் தான் வருங்காலத்தில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் குடிக்கிற தண்ணியை வந்து விலைக்கு வாங்குற காலம் வந்துருச்சு. அடுத்தபடியாக அந்த மரங்கள் இல்லைனாக்கா வந்து நமக்கு வந்து அடுத்து இந்த ஆக்சிஜனை சிலிண்டர் மாட்டிக்கிட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, அந்த ஒரு பெரிய நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பள்ளி மாணவர்களுக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டு முறையாக நான் ஏன் தாவரங்களை வளர்த்தணும், அதில் என்ன பலன் இருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி எம்ஃபில் பண்ணுறவங்க, பிஃபார்ம், எம்ஃபார்ம், பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பிளான்ட் ஆத்தென்டிகேட் பண்ணுறேன். இங்கே வந்து 1500 ஸ்பெஷீஸ் இருக்கிறதுனால, தாவரங்கள் இருக்கிறதுனால இவ்வளவு தகவல் அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை எம்ஃபில், பிஹெச்டி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நான் இந்தியா பூரா இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்குறேன். இப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா ஏராளமாக பள்ளி மாணவர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, அந்த பெண்கள் வந்து கிராம பெண்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் நீர்வள மேம்பாட்டு குழுக்கள் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வகுப்புகள் எடுப்போம். சித்த மருத்துவத்துறை சார்ந்தவங்களும் வருவாங்க, சித்தா டாக்டருங்க நிறைய வருவாங்க. அது மாதிரி வரும்பொழுது அவங்க எனக்கு நிறைய தகவல் அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிங்க இந்த தாவரம் இருக்குது பாருங்கள், இது வந்து பிலிஃபாரிஸ் மெட்ராஸ் பட்டன்சிஸ்ன்னு சொல்கிறதுங்க, இதுதான் நேத்திர பூண்டுங்கிறது, இது போட்டால் கண்ணுக்கு நல்லா இருக்கும்பாங்க. ஏன் நம்ம அடுத்தபடி ஏறக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது? தாவரங்கள் நமக்கு ஒருபோதும் தீங்கு செய்யாது, நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நான் அடுத்தது ஒன்று ஆரம்பித்தேன். அப்புறம் அதில் ஒரு மருத்துவத்தை பண்ணேன். அப்புறம் வந்து பல நோயாளிகள் கொடுத்தேன். ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்து பல நோய்கள் நம்ம தீர்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எந்த பக்க விளைவும் இல்லை. சரி, இயற்கையாக இலை, தலை, பட்டை இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி இதை நான் சிறந்த ஒரு மருத்துவர் ஆகணுங்கிற அளவில் தொடர்ந்து முயற்சி பண்ணி இப்போ நான் ஒரு சிறந்த சித்த மருத்துவராகவே நான் இன்றைக்கி ஆகிட்டேன்னு சொன்னால் எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். பக்க விளைவுகள் இல்லாமல் கண் முன்னால் எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். இவ்வளவும் செய்யறதுக்கு இந்த தோட்டம் எனக்கு உதவியாச்சு. அப்போ இவ்வளோ பேர் காப்பாற்றுறதுக்காக தான் நான் தோட்டத்தை உருவாக்கணும் என்னமோங்கிற ஒரு பெரிய ஒரு மனமகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு இங்கே இருக்கிற அரிதான மரங்கள், அபூர்வமான மரங்கள், மருத்துவ குணம் கொண்ட மரங்கள், அதாவது ஸ்தல விருட்சங்கள், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மரமாக வரிசையாக காட்டிக்கிட்டே சொல்லிட்டு போக போகிறேன். நீங்கள் கவனமாக நீங்கள் எல்லாம் பாருங்கள்.
இதுதான் அசோக மரம்னு சொல்கிறது. எல்லாரும் பொதுவாக மக்களுக்கு எல்லாமே காலங்காலமாக இந்த உயரமாக போகக்கூடிய நெட்டிலிங்க மரம் இருக்கும். அந்த நெட்டிலிங்கத்தை தான் அசோகான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு அசோக மரத்தினுடைய பட்டை ஒரு மருத்துவத்துக்கு ஆகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த நெட்டிலிங்கம் பட்டையை கொண்டு போய் கொடுத்தா எப்படி மருத்துவம் சரியாக வரும்? அதனால் தாவர இனம் காணுதல் அப்படிங்கிற முறையில் இந்த ஒவ்வொரு தாவரமும் இதுதான் அப்படிங்கிறத பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஒழிய அடுத்த ஒரு இதுக்குள்ளே நுழைய முடியாது. இது முதல் கதவு படி. அதுக்கு தான் நான் ஒரு டிக்ஷனரி ஆஃப் மெடிசனல் பிளான்ட்ஸ்னு எழுதியிருக்கிறேன். அதனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சராக்கா அசோகான்னு சொல்லக்கூடிய அசோக மரம் இது. இதனுடைய பட்டை வந்து பெண்களுடைய கருப்பை கோளாறுகளுக்கு மிகச்சிறந்த மருந்து. அசோகாரிஷ்டம்னு சொல்லி ஆயுர்வேதாவில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் உண்டு. அது இந்த மரம் தான். இதுதான் சராக்கா அசோகா. இது வந்து அழிந்து வரும் தாவரத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. இதை வந்து நம்ம காப்பாற்றி அழியாத கொண்டுட்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளை சார்ந்தது. இது வந்து மனித குலத்துக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த மரம். இது வந்து மதனகாம பூன்னு சொல்கிறதுங்க. சைக்கஸ் சிர்சினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது 1750லேயே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற மலைவாழ் மக்கள் இதனுடைய சேகோ பாம்னு சொல்லுவாங்க. அதனுடைய மேல் கோன், அதாவது ஆணுடைய பூ இருக்குது, அந்த பூவோட இதழ்களை உதுத்தி அதை வந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்கிறாங்க உடல் வலிமைக்காக. இதெல்லாம் ஒரு நமக்கு ஆதாரங்கள் நிறையா இருக்குது. இப்போ நாம் இது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி முதல் பூ நமக்கு வந்தது. அந்த பூ 5 கிலோ வந்தது. அந்த பூவை நம்ம என்ன செஞ்சோம், இது என்ன செய்யலான்னு சொல்லி போகும்போது எப்படி சுத்தி முறைகள்னு ஒன்று இருக்குது சித்தாவில். சுத்தி முறைகள் அப்படின்னா பசும்பாலில் வந்து சுத்தி பண்ணணும். பசும்பாலில் வந்து நம்ம சுத்தி பண்ணால் வேக வச்சு அந்த ஆவியில் பூவை வேக வச்சு அதை எடுத்து நாம் வந்து ஆற வச்சு 3-7 முறை 5 முறை பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய விஷத்தன்மை நீங்கி அது நல்ல மருத்துவத்துக்கு தயாராகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து அது கூட மூலப்பொருட்கள் பழம் சேர்த்து எல்லாம் எடுத்து நம்ம கொடுக்குறோம் என்னென்னா, நிறைய பேர்களுக்கு மூட்டு வலி மிகப்பெரிய அசுர பிரச்சனையாக போயிடுச்சு. அந்த மூட்டு வலிக்கு நிறைய மருத்துவங்களில் வலி நிவாரணி மட்டும் கொடுக்குறாங்களே தவிர, அந்த மூட்டுக்குள்ளே இருக்க சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவத்தை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு எதுவுமே மருத்துவம் பொதுவாக தெரியல. மக்கள் நிறைய எல்லா இடமும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டீராய்டு அதுக்கு இதெல்லாம் போட்டு எல்லாம் வலி குறையாமல் ஓரளவுக்கு அதிகமான வலி அடைஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வர்றாங்க. மதனகாமேஸ்வர சூரணம். அந்த சூரணத்தில் என்ன அரசம் விற்று, தாமரை விற்று, பூனைக்காளி விற்று, முருங்கை விற்று எல்லாம் போட்டு இதெல்லாம் கவனித்து நிறைய கொடுத்து அதை வந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இது நிறைய நோய்களுக்கு கொடுத்தோன்னே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சர்வ அங்கவாதம், அதே மாதிரி மூட்டு வலிகள், கடுமையான மூட்டு வலி, இவற்றெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மினி கமலான்னு சொல்லக்கூடிய கமலா ஆரஞ்சு பழத்தினுடைய சின்ன வெரைட்டிங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே கமலாவோட சுவையும் இருக்கும், அதே புளிப்பு இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக நம்ம ரசம்லாம் தயார் பண்ணுறோம். இந்த புளி வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு தகவல் கொடுப்பேன். அந்த புளி வேண்டான்னு சொல்லும்போது அதுக்கு மாற்றாக கொடுக்கும்போது இது நல்லா அதுக்கு வந்து சரியான மாற்று பொருள். அதே சுவை, நல்ல சுவையோட புளிப்பு கிடைக்கும். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் மிக்கது. சிட்ரஸ் மிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இதுக்கு பேர். இந்த தாவரம் சங்கன் குப்பின்னு சொல்கிறதுங்க, அல்லது பீச்சங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறந்த தோல் வியாதிக்கு அருமையான பொருளுங்க இது. அதே மாதிரி மூட்டு வலி தைலத்துலேயும் இதை போடுறோம். அதனால் ரொம்ப சிறந்த பொருள். இது காயகல்ப மூலிகை வகை சார்ந்தது. இது காயகல்பம் என்றால் காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதியாக்கக்கூடியது. இந்த காயகல்ப மூலிகைன்னு சொல்லக்கூடியதில் எவ்வளவோ தாவரங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, உள்ளுக்கும் கொடுக்கலாம், வெளியவும் சாப்பிட்லாம். அதை வந்து எந்த வகையில் வேணால் பயன்படுத்தினாலும் எந்த தப்பும் வராது. அது வந்து நல்லதே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கிற தாவரம் தான் காயகல்ப தாவரங்கள். அதெல்லாம் இது ஒரு நல்ல சிறந்த மூலிகை. இது ஒன்று இருக்குது. இது ஆல் ஸ்பைஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்வ சுகந்தி, தமிழில் ஆல் ஸ்பைஸ். எல்லா விதமான மனமும் இதில் கிடைக்கும். நீங்கள் ஏலக்காய் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிற மனம் இதில் கிடைக்கும். ஏலக்காய் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம்பு பார்த்தீங்கன்னா இருக்கும், பட்டை நினச்சிங்கன்னா இருக்கும்,
எல்லா இதுவும் இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு போடக்கூடிய ஒரு இலை, நல்ல உணவுக்கு மணமூட்டும் தாவரங்களில் இது நல்ல இயற்கையான மணமூட்டுதல். இந்த மாதிரியானதெல்லாம் வரணும். இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய வாசனைகள்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கைக்கு இப்படி வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தலாம். இந்த இலை மோசமான வாசனை இருக்கும். இதை வச்சு இது மட்டமான பொருள் நினச்சிடக்கூடாது. நம்ம பிரேம்னா செரேட்டிஃபோலியா, அதாவது பாய் முன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரம் வந்து மிகச்சிறந்த முறையில் இதை அரைச்சி இந்த பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலம், அந்த ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய மலத்துவாரங்களில் வரக்கூடிய நோய்களுக்கு இதை வச்சு அரைச்சி கட்டிட்டு ஒரு வாரத்துக்கு கட்டினாக்கா நல்ல அருமையான ஒரு தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையான இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கொடுத்து நம்ம நிறைய பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்கோம். இந்த வலம்புரி இடம்புரி காய்களை வந்து காது நோய்களுக்கு இதனுடைய எண்ணெயில் காய்ச்சி இந்த காது நோய்களுக்கு போடுவாங்க. காது நோய்கள் குணமாகும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பொருள் இது. அதே மாதிரி யாகங்களுக்கெல்லாம் நிறைய அது வந்து முக்கியமான ஒரு பொருள் வலம்புரி இடம்புரின்னு சொல்லக்கூடிய பொருள். அந்த மரத்தில் வந்து சுருளாக இந்தியன் ஸ்க்ரூ பிளான்ட்னு கூட அதுக்கு பேர் இருக்குது. அந்த தாவரம் தான் இதுதான். பொன் குரண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து நிறைய ஒரு கொடி கொடியாக போயிட்டுருக்கோம். இந்த தாவரத்தினுடைய வேர், இதனுடைய பட்டைகள் இதெல்லாம் ஒரு சிறந்த நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தாக இது வந்து கருதப்படுகிறது. நிறைய பயன்பாட்டிலையும் இருக்குது. நல்ல சிறந்த மருந்து இது. பொன்குரண்டி வேர்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தினுடைய வேர் வந்து நீரிழிவு நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுது. இது முள் இலவன்னு சொல்கிறதுங்க. சால்மாலியா இன்சிக்னிஸ்ன்னு சொல்லி நம்ம பருத்தி பஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, சில்க் காட்டன், அதனுடைய ஒரு குடும்பத்தை சார்ந்ததுங்க. இதனுடைய பூக்களுக்கு கூட மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பயன்படுத்தலை. மற்ற இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. மராட்டி மொக்குக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக அதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு இது உண்டு. இது ரொம்ப அழகான பூக்களை பூக்கும். ஸ்டீரியோஸ்பெர்மம் கொலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரி மரம், புலியூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம். இந்த பட்டை கூட மருத்துவத்தில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் நிறைய மாணவர்கள் கேட்பாங்க, இதனுடைய பட்டை எனக்கு வேணும்னு கேட்பாங்க. கொடுப்போம். அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் எல்லா தாவரங்களும் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி பல அற்புதமான தகவலை நமக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம மனித குலத்துக்கு மிகப்பெரிய அர்ப்பணம் இந்த தாவரங்கள். இன்றைக்கி இயற்கையாக நம்ம நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் தாவரங்களுக்கு இருக்குங்கிறது இப்போ இந்த யுகம் நிறைய தகவல் கொடுத்துட்ருக்கு. இதை பயன்படுத்தணும்னா நம்ம ஆரோக்கியமாக நல்லா வாழலாம். பக்க விளைவு இல்லாத எல்லா நோய்களும் நம்ம கண்டிப்பாக குணப்படுத்த முடியுங்கிற ஒரு ஆற்றல் தாவரங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் இந்த தாவரத்தை பாதுகாத்து இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கு. இது குவாசியா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இது கருங்கொட்டா மரம்னு சொல்கிறதுங்க. கேரளாவில் நல்ல மருத்துவ பயன்பாட்டில் அருமையான மரங்கள் இது. இதெல்லாம் இந்த பக்கம் நம்ம தமிழ் பகுதிகளில் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இதனுடைய தாவர பரவலே கிடையாது. இதை நாம் இங்கே கொண்டுகிட்டு வந்து வச்சு இனிமேல் கொண்டு இந்த தாவரங்களை நாடு பூரா கொண்டுகிட்டு வந்து வளர்த்தணும். நிறைய பயன்பாட்டு கொண்டு வரணும். இந்த தாவரத்தினுடைய மருத்துவ குணத்தை மக்கள் மேம்பாடு அடைய வேண்டுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதை ஆராய்ச்சி மூலமாக கொண்டு வந்தேன். இது 5-6வது முறையாக பயிர் பண்ணேன். இப்போ தான் வந்திருக்கு. கற்பூர மரம் அல்லது ஜோதி விருட்சம்னு சொல்லக்கூடிய மரம் இதுதான். இதனுடைய எசன்ஸ், இந்த பட்டையில் எடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் எடுத்து அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருளில் இந்த எசன்ஸை கலந்து அப்படியே கற்பூரம் ஆக்கிடுறாங்க. அதுதான் கற்பூரம். இந்த நல்ல வாசனை, இந்த இலையிலேயே அருமையான வாசனை, கற்பூர வாசனை இந்த இலையில வரும். இதுதான் ஜோதி விருட்சம் கூட சொல்லி பெரிய முத்தன மரமானது தான் ஜோதி விருட்சம்னு சொல்லுவாங்க. அது சைசீஜியம் ஹெமிஸ்பெரிக்கன்னு சொல்லக்கூடிய வெண்ணாவல். இது வெண்ணாவல்னால் பழம் வந்து வெள்ளையாகவே இருக்கும். ரொம்ப நமக்கு நம்பவே முடியாது. நாவல் பழத்துக்கு கலரை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, நாவல் பழம் கலர்னு நிறத்துக்கே ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக பழம் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அதே நாவல் சுவை இருக்கும். இது ஒரு அபூர்வமான அரிதான மரங்கள். வெட்சிப்பூன்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே, போரில் வெற்றி அடைஞ்ச உடனே இந்த மலர் சூடி தான் வருவாங்களாம். அந்த வெட்சிப்பூவில் எவ்வளோ மனம் இருக்கும் பாருங்கள், என்ன இனிமையான மனம் பாருங்கள். அவ்வளோ அழகான மரம் பூரா பூத்து கொள்ளுங்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள்.
இது ஆண்டுக்கு ஒரு முறை பூக்குங்க. இப்போ இது 2வது வருஷம் அது பூத்துருக்கு. ரொம்ப அருமையான நறுமணம், சுற்றிலும் எவ்வளோ நறுமணம் இருக்குது பாருங்கள். இது இவ்வளவு மன்னர்கள் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அவ்வளோ அற்புதமானது இருக்குது. நம்ம இட்லி பூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கடையில் பாருங்க, அந்த இட்லி பூவோட ஒரிஜினல் இதுதான் பிரீடு. ஒரிஜினல் பிரீடு தானே. ஆரம்பத்தில் காடுகளில் இருந்தது இந்த வெட்சி தான். அதுக்கப்புறம் வந்து கலப்பினமாக உருவாக்கப்பட்ட ரகம் தான் மற்றதெல்லாம். இது பாருங்கள், பெரிய இலைகளை கொண்டது காசி வில்வம்னு சொல்லக்கூடியது மரம். இது 3 இலை தான் இருக்கும். காசி வில்வம். இதனுடைய பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு நல்ல அளவுக்கு பெரிய பழமாக இருக்கும். இதை வட இந்தியாவில் இந்த ஜூஸ் போட்டு நிறைய கொடுக்குறாங்க. நிறைய மக்கள் வந்து உடல் குளிர்ச்சிக்காக இதனுடைய பழங்களை, கனிகளை நிறைய ஜூஸ் போட்டு சாப்பிட்றாங்க. நாம் வில்வ பழத்தை யாருமே சாப்பிட்றது வழக்கத்தில் இல்லை. விளாம்பழம் தான் சாப்பிட்றோம். இதையும் நாம் இனிமேல் ஒரு உணவாக சேர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக்கணும். பேரிக்காய்ங்க, இது வந்து 5000 அடி உயரத்துக்கு மேலே இருக்க மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய பேரிக்காய். இந்த இடத்துல சாதாரணமாக இந்த காரிப்பட்டி, சேலத்தில் இது விளையும்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணி கூட நினைக்க முடியாது. ஆனால் ஏன் வராதுன்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்து வச்சேன். பாருங்கள், இந்த காய்க்குதுங்க. இந்த இடத்துலலாம் எவ்வளோ ஒரு விளைச்சலை கொடுக்குது பாருங்கள். இது வந்து எவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குது. இங்கே இருக்கிற மக்களுக்கும் பேரிக்காயை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அரிதான ஒரு இது. எல்லாமே நல்ல நீர்ச்சத்து கொண்ட வைட்டமின் சி சத்துள்ள கனிகள். இதெல்லாம் கிரஷன்சியா குஜெட்டேன்னு சொல்லக்கூடிய இது வந்து திருவோடு மரம். திருவோடு மரம் என்ன, வாழ்க்கையில் வந்து ஒரு முக்தி அடைஞ்சவர்கள், ஞானிகள், அவங்கெல்லாம் தான் இதில் தான் உணவு இருந்தணும். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய திருவோடு இது. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தட்டிலெல்லாம் போய் பண்ணால் பிச்சை விடுவாது. இந்த தட்டுக்கு தான் பிச்சை கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மகத்துவமும் இயற்கை மகத்துவம் உண்டு. இதே மாதிரி பிச்சை எடுக்கிற ஞானிகள் அல்லது வாழ்க்கையில் இது பண்ணவங்கலாம், இவங்கெல்லாம் பிச்சை எடுக்கும்போது இதில் தான் எடுத்து உணவு அருந்தணும். அப்படிப்பட்ட ஒரு தாவரங்கள் இது. இந்த அரக்கேரியாங்கிற ஒரு குடும்பம் சார்ந்த தாவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது டைனோசர் காலத்தினுடைய ஏஜில் கடைசி கட்டங்களில் உலகத்தில் வாழ்ந்த ஜிம்னோஸ்போங்கிற வகையை சார்ந்த ஒரு தாவர இனத்தில் இதுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப அபூர்வமான அரிதான தாவரம் தான். இது ஒரு 5000 அடி உயரம் மலைகளில் மேலே தான் இது வாழும். வெண்தேக்கு மரம்னு சொல்கிறதுங்க. இதெல்லாம் விவசாயிகள் வந்து நல்ல காடுகளில் பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது நல்ல ஒரு அருமையான ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அது நெடுன்னு போகுதுங்க. இந்த கிளைகளில் கரெக்டாக அரைக்கி விட்டுட்டு நல்லா உயரமாக மரம் போச்சு அப்படின்னா, இது தாராளமாக அது ஒரு பெரிய டிம்பர் வேல்யூ, அதாவது மர வேலைப்பாடுகளுக்கு உகந்த மரமாக இதை கருதக்கூடிய ஒரு முக்கியமான மரம் வெண்தேக்கு. மகாவில்வம். மகாவில்வம்னு சொன்னால் இந்துக்களினுடைய மிக உன்னதமான ஒரு வழிபாட்டு மரமாக இது கருதப்படக்கூடிய ஒரு மரம். மிக அபூர்வமானது தான் இதுவும். மகாவில்வம்னு சொல்ல, வில்வத்திலேயே இது 7 இலை 9 இலை 13 இலைலாம் கூட வரும். இது மகாவில்வம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம். இதில் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய யூரின் போய்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அவங்களுக்கெல்லாம் இந்த இலைகளை பயன்படுத்தி மருத்துவமாக கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு நல்ல கட்டுப்பாடோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நமக்கு. இதெல்லாம் நாங்கள் நிறைய தகவல் இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வாயிலாக ஏராளமான தகவல்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தினமும். இது பன்னீர் நாவல்னு சொல்கிறதுங்க. இந்த ஐஸ்கிரீம்லலாம் இந்த பன்னீர் நாவலினுடைய இதை பீஸ் பண்ணி அப்படியே போடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து நல்ல இனிப்பான சுவை இருக்கும். பன்னீரோட மனம் இருக்கும். மனமும் சுவையும் ரெண்டும் கலந்த ஒரு கனி இது. எலிஃபண்ட் ஆப்பிள், டில்லேனியா இண்டிகா அல்லது உகாமரன்னு சொல்லக்கூடிய ஒரு மரங்க. இது வந்து உலகத்தில் பல நாடுகளில் இதை வந்து நல்ல பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் நாம் வந்து இன்னும் வந்து இது யாருமே இந்த மரத்தை இந்த பகுதியில் பார்த்தது கிடையாது. இதனுடைய கனிகளை ஆராய்ச்சி பண்ணதில் ஆன்டி ஆக்சிடென்டல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதில் வந்து நிறைய கேன்சர் குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தாவரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கேன்சர் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கனிக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு மாணவர் வந்து PhD முடிச்சிருக்கிறார். இந்த பொட்டானிக்கல் நேம், இந்த தாவரங்கள் பேரும் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வந்தால் தான் இது அடுத்த ஒரு யுகத்துக்குள்ளே நம்ம தாவரையில் அல்லது மருத்துவ யுகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு இதெல்லாம் கருவிகள், இதெல்லாம் கதவு.
இந்த கதவெல்லாம் திறந்துக்கிட்டே போனால் தான் அடுத்த யுகத்துக்கு நம்ம மருத்துவம் சார்ந்த ஒரு கல்வியை அளிக்க முடியும். அப்படிங்கிறதுல இது டெல்லியனியா இண்டிகா அப்படிங்கிற ஒரு தாவரம் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ பயன்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி கல்கத்தா பக்கம் இதைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மேல் தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பற்று எடுத்து அதை உணவாக சமைச்சு உண்றாங்க. நைஜீரியாவில், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இதில் ஜாம் தயார் பண்ணி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நீண்டமாக இயற்கையை வந்து நிறைய மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு இன்றைக்கி புதுமையாக இருக்குது, ஆனால் பல நாடுகளில் இருக்குது. இந்த தகவல் அறிஞ்சு நாமளும் இந்த மரத்தை பயிர் பண்ணி நிறைய விரிவுபடுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. வால்பாதிரின்னு ஒரு மரங்க. இந்த வால்பாதிரின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு தகவல் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. அது போனவங்களுக்கு இதில் இருந்தெல்லாம் அது ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுத்து அவரை வந்து காப்பாற்றிருக்காங்க, எலும்பெல்லாம் கூடுற மாதிரி. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எலும்பு ஆட்டு எலும்பு மாதிரியே இது இருக்குது, இதனுடைய கிளைகள்லாம். அதனால் மருத்துவருக்கான தெரியாது, நேரடியாக எனக்கு சொல்லியிருக்காங்க இது மருத்துவ குணத்தை ரொம்ப சிறப்பாக. இப்போது இந்த மரம் வால்பாதிரிங்கிறது எய்ட்ஸுக்கோட நோய்க்கு ஒரு தீர்வு காணப்படக்கூடியதாக அந்த ஆராய்ச்சியில் இது இருக்குது. இன்றைக்கி ஆராய்ச்சியில் இது இருக்குது. வால்பாதிரி அல்லது பலகப்பையாடின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. இந்த தாவரம் ஒரு மருத்துவ பயன்பாட்டுக்கு ஒரு சிறந்த தாவரமாக கருதப்படுகிறது. மெலலுக்கா டர்பன்டைனா என்று சொல்லக்கூடிய இது வந்து டர்பன்டைன் ஆயில் தயார் பண்ணக்கூடிய ஒரு மரம். இதனுடைய இலைகளில் போட்டு அதை காய்ச்சி தான் அந்த டர்பன்டைன் ஆயில் தயார் பண்ணுறாங்க. எல்லா மருத்துவமனைகள்லையும், அரசு மருத்துவமனைகளில் பூராவும் வீக்கத்துக்காகவும் வலிகளுக்காகவும் நிறைய அந்த காலத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தில் ஒரு சிறந்த பொருளாக இருக்கக்கூடியது இதிலிருந்து தான் செய்கிறாங்க. சின்னமோமம் ஜெயலானிக்கம் என்று சொல்லக்கூடிய பட்டை, ஒன்று சாப்பாட்டுக்கு போடக்கூடிய கறிப்பட்டை தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இதனுடைய மருத்துவ ஆற்றல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது. இதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நெட்டில் நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, கொழுப்பு சத்தை அப்படியே முழுமையாக நீக்கி எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நீக்கி நல்லா இதனுடைய பட்டை, இந்த பட்டையோட சூரணங்கள் அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது இதில். அது மட்டுமல்ல, இதயத்தை பலப்படுத்தக்கூடியது, மிக நிறைய ஆற்றல் இந்த நம்ம சாப்பாடுக்கு போகிற பட்டையில் இருக்குது. அது கூட சில மருத்துவ பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும், சேர்த்து அதை போட்டு செய்யும்பொழுது அது மிகச்சிறந்த ஆற்றலாக அது வேலை செய்யுது. இதெல்லாம் காலங்காலமாக நான் ப்ரூவ் பண்ண, 10 வருஷமாக ப்ரூவ் பண்ண ரிசல்ட் இதெல்லாம். அவ்வளோ நல்ல ஃபேட்டி லிவர்னு சொல்கிறது கூட நல்லா ஆகுது. இதெல்லாம் அது அடிப்படையில் நிறைய குணங்களை, மருத்துவ குணங்களை கொண்ட தாவறது.